வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வடக்கு மேற்கு கரையில் ஒரு பெரிய இஸ்ரேலிய ராணுவ ஊடுருவல் இன்று சனிக்கிழமை 4வது நாளாக நீடிக்கிறது. இஸ்ரேலிய ராணுவ துருப்புக்கள் மேற்கு கரை நகரங்கள் மற்றும் அகதிகள் முகாம்களில் உள்ள ஹமாஸ் உட்பட பாலஸ்தீனிய இயக்கத்தினருடன் போரிட்டு சாலைகள் மற்றும் உள்கட்டமைப்பை அழித்தது என்றும் செயல்பாட்டின் இறப்பு எண்ணிக்கையை குறைத்து 16ஆக உயர்த்தியது என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் மற்றும் பாலஸ்தீனிய சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேலிய தாக்குதல்கள் பெரிய அளவில் துருக்கம் மற்றும் ஜெனினின் நகரங்களை சுற்றியே நடந்தன. இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் சாலைகளை அடைந்ததால் மேற்கு கரை குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளில் அல்லது மசூதிகள் மற்றும் மருத்துவமனைகளில் சிக்கிக் கொண்டதாக தெரிவித்தனர். பலர் படையினரால் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். சில இடங்களில் போரின் மத்தியில் தண்ணீர், மின்சாரம், இணையம் மற்றும் தொலைபேசி சேவை போன்ற அடிப்படை சேவைகள் நிறுத்தப்பட்டன. இஸ்ரேலிய ராணுவம் கடந்த புதன்கிழமை நூற்றுக்கணக்கான துருப்புக்களுடன் போர் விமானங்களின் ஆதரவோடு ஒரே இரவில் இந்த நடவடிக்கையை தொடங்கியது. இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதல்களை நடத்துவதற்கு பாலஸ்தீன இயக்கங்களால் பயன்படுத்தப்படும் தீவிரவாத உள்கட்டமைப்பை அகற்றுவதே இலக்கு என்று கூறியது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள், இஸ்ரேல் எல்லை போலீஸ் மற்றும் உள்நாட்டு உளவுத்துறை ஷின்பெட் ஆகியவை முதல் நாளில் 3 இடங்களை குறிவைத்தன. துல்கரம், ஜெனின் மற்றும் அல்ஃபரா அகதிகள் முகாம் இவை அனைத்தும் இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையின் வடக்கு பகுதியில் உள்ளன. காசா பகுதியிலிருந்து ஹமாஸ் தலைமையிலான இயக்கத்தால் நடத்தப்பட்ட அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பின்னர் மேற்கு கரை பாலஸ்தீனிய பகுதியில் இதுதான் மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கை. சுமார் 3 மில்லியன் பாலஸ்தீனியர்கள் மற்றும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜூத குடியேற்றவாசிகள் வசிக்கும் மேற்கு கரையில் தாக்குதல்களை தொடங்கியதன் மூலம் இஸ்ரேல் பாலஸ்தீன இயக்கங்களுக்கு பதிலடி கொடுத்ததாக தெரிவித்தது. இஸ்ரேலிய ராணுவம் மேற்கு கரை பிராந்தியத்தில் தனது பிடியினை விரிவுபடுத்தியதால் இங்கு தாக்குதல்கள் ஏற்கனவே அதிகரித்து வருகிறது என்று பாலஸ்தீனிய குடியிருப்பாளர்கள் கூறுகின்றனர். ஜெனினுக்கு தெற்கே 15 மைல் தொலைவிலும் துபாஸ் நகருக்கு அருகாமையிலும் ஃபராவை சுற்றியுள்ள பகுதியில் தனது செயல்பாட்டை முடித்து விட்டதாக IDF நேற்று வெள்ளிக்கிழமை கூறியது. குடியிருப்பாளர்கள் அழிவின் கணக்கை எடுத்துக்கொண்டு இறந்தவர்களை அடக்கம் செய்வதாக கூறினார்கள். மேற்கு கரையின் நிர்வாக தலைநகரான ரமல்லாவில் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை குறைந்தது 32 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. முதல் 2 நாட்களில் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் 16 இயக்க செயற்பாட்டாளர்களை கொன்றதாக IDF தெரிவித்துள்ளது. இப்போது ஜெனின் மற்றும் துல்கம் பகுதிகளின் வீதிகளில் தாக்குதல்கள் தொடர்கின்றன. இஸ்ரேலிய ராணுவம் அபு சுஜா என்று அழைக்கப்படும் முக்கிய பாலஸ்தீனிய தளபதி முகமது ஜாஃபரை கொன்றதாக கூறியது. 26 வயதான ஜாஃபர் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் இயக்கத்தின் துல்கர்ம் பட்டாலியனுக்கு தலைமை தாங்கினார். துப்பாக்கி போருக்கு பின்னர் அவரும் அவருடன் இருந்த 4 இயக்கத்தினரும் மசூதிக்குள் கொல்லப்பட்டனர். ஜாஃபர் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஷிஷா புகைக்கும் ஒரு சாதாரண பாலஸ்தீனிய இளைஞன் என்று பாலஸ்தீனிய தேசிய ஆணையத்தின் மேலாதிக்க கட்சியான ஃபட்டாவுடன் தொடர்புடைய இளைஞர் தலைவர் சைஃப் அகெல் கூறினார். கடந்த சில வருடங்களாக இஸ்ரேலிய படைகளால் அதிகரித்து வரும் தாக்குதல்களை சுட்டிக்காட்டிய சைஃப் அகல் மேற்கு கரையில் ஜாஃபர் வாழ்ந்த சூழல் அவரை ஆயுதம் எடுக்கும்படி மாற்றியது என்றார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதாபிமான விவகார அலுவலகத்தின் அறிக்கையின்படி அக்டோபர் முதல் மேற்கு கரையில் குறைந்தது 622 பாலஸ்தீனியர்களும் 15 இஸ்ரேலியர்களும் கொல்லப்பட்டுள்ளனர். ஜெனினில் இஸ்ரேலிய படைகள் பிரதான பொது மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவ வசதி இபின் சினா ஆகிய இரண்டிற்கும் செல்லும் சாலைகளை தடுத்ததால் மருத்துவர்கள் மற்றும் துணை மருத்துவர்களின் பணிக்கு இடையூறு ஏற்பட்டது என்று ஜெனின் கவர்னர் கமால் அபு அல் ராஃப் தெரிவித்தார். சோதனையின் போது உள்கட்டமைப்புக்கு சேதம் ஏற்பட்டதால் இணையம் மற்றும் தொலைபேசி சேவையும் துண்டிக்கப்பட்டதாக பாலஸ்தீனிய முக்கிய நெட்வொர்க் வழங்குனரான ஜஃபால் கூறியது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF நேற்று வெள்ளிக்கிழமை தெற்கு காசா பகுதியில் 3 வார கால இராணுவ நடவடிக்கையை முடித்ததாக அறிவித்தது. இதன்போது இஸ்ரேலிய இராணுவம் சுரங்கங்களை இடித்ததாகவும் 250 துப்பாக்கி ஏந்தியவர்களை கொன்றதாகவும் 6 பணைய கைதிகளின் உடல்களை மீட்டதாகவும் கூறியது. கான்யூனிஸ் மற்றும் டெய்ர் அல் பலாவில் புறநகர் பகுதிகளில் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தின் 98வது படைப்பிரிவினரால் இந்த இராணுவ நடவடிக்கை நடத்தப்பட்டது. மற்றொரு இடத்தில் நடக்கவுள்ள இராணுவ நடவடிக்கைக்கு 98வது படைப்பிரிவு தேவையாக இருந்ததால் காசாவிலிருந்து அந்த படைப்பிரிவு திரும்ப பெறப்பட்டது என்று IDF கூறியது. மற்றொரு இடத்தில் நடக்கவுள்ள இராணுவ நடவடிக்கை எது என்பதை அவர்கள் தெரிவிக்கவில்லை. அது பெரும்பாலும் வடக்கு இஸ்ரேலின் லெபனான் எல்லையில் ஹெஸ்போல்லாவுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையாக இருக்கலாம் அல்லது மேற்கு கரைக்கு அனுப்பப்படலாம். காசா போரின் போது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் IDF கான்யூனிஸின் அதன் ஆரம்ப தரைவழி தாக்குதலை தொடங்கியது.
இராணுவ நடவடிக்கையை முடித்துக்கொண்டு ஐடிஎஃப் வெளியேறுவதும் அவர்கள் வெளியேற ஹமாஸ் அங்கு வருவதும் மீண்டும் ஐடிஎஃப் வருவதும் என்று இது ஒரு தொடர் நிகழ்வாக நடக்கின்றது. தெற்கு காசா பகுதியில் கான்யூனிஸ் நகரில் ஐடிஎஃப் நுழைந்தது இது 3வது முறையாகும். சமீபகால நடவடிக்கைகள் பணிய கைதிகளின் உடல்களை மீட்பதிலும் புதிய உளவு தகவல்களின் அடிப்படையில் ஹமாஸ் உள்கட்டமைப்பை இடிப்பதிலும் கவனம் செலுத்தின. இராணுவத்தின் கூற்றுப்படி கடந்த மாதம் நடந்த நடவடிக்கையின் மத்தியில் போர் பொறியியலாளர்கள் ஹமாஸ் இயக்கங்களுக்கு சொந்தமான 6 தனித்தனி சுரங்கங்களை இடித்து மொத்தம் 6 கிலோமீட்டர் நிலத்தடி பாதைகளை இடித்துள்ளனர். சில சுரங்க பாதைகளுக்குள் துருப்புக்கள் துப்பாக்கி ஏந்தியவர்களை கொன்றனர். தீவிரவாத செயற்பாட்டாளர்கள் வசித்த பகுதிகள் மற்றும் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன என்று இஸ்ரேலிய இராணுவம் கூறியது. இந்த நடவடிக்கையின் மத்தியில் தரைக்கு மேலே உள்ள ஹமாஸ் உள்கட்டமைப்பும் இடிக்கப்பட்டது என்று ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது. டெய்ர் அல் பலாக் பகுதியில் உள்ள மத்திய ஹமாஸ் புறக்காவல் நிலையத்தில் ஆயுதங்கள், ராக்கெட் லாஞ்சர்கள் மற்றும் புலனாய்வு பொருட்களையும் துருப்புக்கள் கண்டுபிடித்துள்ளதாக இராணுவம் கூறியது. கான்யூனிஸின் ஹமாத்தவுன் குடியிருப்பு வளாகத்தில் கடந்த வாரம் ஹமாஸ் சுரங்கப்பாதையிலிருந்து 6 பணிய கைதிகளின் உடல்களை ஐடிஎஃப் மீட்டது. இந்த நடவடிக்கையை தொடர்ந்து பாலஸ்தீனிய பொதுமக்கள் அல் கராரா புறநகர் பகுதியான கான்யூனிஸில் உள்ள பகுதிகளுக்கு திரும்பலாம் என்று ஐடிஎஃப் கூறியது. கான்யூனிஸ் நடவடிக்கைகளுக்கு முன்னதாக அந்த பகுதியில் வசித்த பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு இஸ்ரேலியரால் நியமிக்கப்பட்ட மனிதாபிமான மண்டலத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டனர். ஐடிஎஃபின் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் கேர்னல் அவிச்சாய் ஆண்ட்ரே முன்னர் வெளியேற்றப்பட்ட பகுதிகள் இப்போது மீண்டும் மனிதாபிமான மண்டலத்தின் ஒரு பகுதியாக கருதப்படும் என்று கூறினார். மண்டலத்தின் மாற்றங்களை காட்டும் வரைபடத்தை அவர் வெளியிட்டார். ஜூலை மாத ஐடிஎஃப் மதிப்பீடுகளின்படி 2.3 மில்லியன் காசா மக்கள் தொகையில் 1.9 மில்லியன் பாலஸ்தீனியர்கள் மனிதாபிமான மண்டலத்தில் வசிக்கின்றனர். இந்த மண்டலம் தெற்கு காசா கடற்கரையில் அல்மவாசி பகுதியில் அமைந்துள்ளது. ஹமாஸ் இயக்கத்திற்கு எதிரான ஐடிஎஃப் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் மனிதாபிமான மண்டலத்தின் அளவு பல முறை மாறியுள்ளது. வெள்ளிக்கிழமை நிலவரப்படி இந்த மண்டலம் 46 சதுர கிலோமீட்டர் அல்லது காசா பகுதியின் மொத்த அளவில் கிட்டத்தட்ட 13% ஆகும். இன்று காலை காசா பகுதியில் 30க்கும் மேற்பட்ட ஹமாஸ் தளங்கள் இஸ்ரேலிய விமானப்படையால் தாக்கப்பட்டதாக ஐடிஎஃப் கூறியது. இலக்குகளில் ராக்கெட் ஏவுதளங்கள், பாலஸ்தீனிய இயக்கங்களால் பயன்படுத்தப்படும் கட்டடங்கள், ஆயுத கிடங்குகள் மற்றும் பிற உள்கட்டமைப்பு ஆகியவை அடங்கும் என்றும் ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தெற்கு காசாவின் ரஃபாவில் 162வது படைப்பிரிவின் துருப்புக்கள் டசன் கணக்கான துப்பாக்கி ஏந்தியவர்களை கொன்றதாகவும் இராணுவம் கூறியது. ஹமாஸின் ரஃபா படைப்பிரிவு தெற்கு காசா பகுதியில் உள்ள ரஃபா நகரத்தில் ஐடிஎஃபின் தொடர்ச்சியான தாக்குதலின் விளைவாக சரிந்தது என்று இராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன. ஹமாஸ் நடத்தும் காசா சுகாதார அமைச்சு இதுவரை நடந்த போரில் 40,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது இறந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அக்டோபர் 7ஆம் தேதி போர் தொடங்கியதில் இருந்து காசாவில் சுமார் 17,000 ஹமாஸ் மற்றும் பிற பாலஸ்தீனிய இயக்க துருப்புக்களையும் இஸ்ரேலுக்குள் சுமார் 1000 தீவிரவாதிகளையும் சேர்த்து மொத்தமாக 18,000 பாலஸ்தீனிய இயக்க செயற்பாட்டாளர்களை கொன்றதாக இஸ்ரேல் கூறுகிறது.